பிரைஸ் எல்லாம். உங்கள் ஜெனிஃபர் கீதா வட சென்னையில இருந்து இப்ப நான் நின்றுட்டு இருக்கிறது பீச் செகண்ட் லைன்ல இருக்கிறேங்க. இது பீச் ஸ்டேஷனுக்கு பின்னாடி பக்கமா இருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அத்தோ மொயிங்கா அப்படின்ற பர்மிய உணவு மாலை நேரங்கள்ல இந்த கடை போடுறாங்க. அந்த உணவு வந்து இங்க ரொம்ப பிரசித்தியானது. இங்க நிறைய ஜனக்கூட்டம் வந்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த உணவுக்காக நிறைய பேர் அந்த உணவு பிரியர்கள் வந்து இங்க சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம கையில நல்ல பணம் இருக்கு, நல்ல ஒரு திறந்த வாசல் போல இருக்குது. இரவு நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல எங்க வேணாலும் நம்ம விரும்பின உணவை நம்ம சாப்பிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு இந்த சூழ்நிலைகளை பார்க்கக்குள்ள சாரிபாத் விதவை தாங்க ஞாபகம் வந்தாங்க. அவங்க பஞ்ச காலத்துல எலியான்ற தீர்க்கதரிசிய தாங்கிட்ட இருந்த அந்த சொற்பமான மாவும் எண்ணெயும் கொண்டு போஷிக்க முன் வந்தாங்க. அதோட விளைவா பஞ்சகாலம் முழுக்க அந்த குடும்பமும் அவங்களும் திருப்தியா சாப்பிட்டதா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க கூட இன்னைக்கு எல்லாரும் பார்க்க நல்ல நிலைமையில இருக்கலாம். ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு சிரமமா இருக்கு. ரொம்பவே நெருக்கத்துக்கு மத்தியில நீங்க இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 81:16 உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.